என்ன சாப்பிட்ற? என்ன ஆர்டர் பண்ணட்டும்? ம், என்ன இருக்கும் இந்த கடையில்? லஞ்சு தான் இருக்கும். பிரியாணி அப்புறம் ஃப்ரைட் ரைஸ் அப்படி எல்லாமே இருக்கும். உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லி ஆர்டர் பண்ணிடலாம். ஓ, அதான் இருக்குமா? வேற பரோட்டா எதுவும் இருக்காது? இந்த டயத்தில் எப்படி பரோட்டா இருக்கும்? இல்லை, வெளியே போனாலே பரோட்டா சாப்பிடணுன்ட்டு தான் நான் ஆசைப்பட்டேன். இப்போ பரோட்டா வேற இல்லையா, அதான் சாப்பிட்றதுக்கு யோசனையாக இருக்குது. வேணா ஒன்று பண்ணுங்க, பரோட்டா கொஞ்சம் மேக் பண்ணி தர சொல்லுங்க. இல்லைன்னா எனக்கு சாப்பாடு வேணாம். என்ன சக்தி சொல்ற? இந்த டயத்துல யார் பரோட்டா மேக் பண்ணி தருவா? அதெல்லாம் தரமாட்டாங்க ஹோட்டல்ல. ஏன், காசு தானே வாங்குறாங்க, அதெல்லாம் தருவாங்க. நீங்கள் போய் முதல்ல கேட்டுட்டு வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்களே சொல்வீங்களோ தரமாட்டாங்கன்ட்டு? என்ன இவ மூஞ்சில் அடிச்ச மாதிரி டக்கு டக்குன்னு பேசுறா? தாலி செயின் எடுக்க போன கடையில வச்சோம் அப்படிதான். அம்மாக்கு பிடிச்சதை எடுக்கவே விடல. இவ இஷ்டப்படி தான் எடுத்தா. அம்மாவும் சரின்ட்டு ஒத்துக்கிட்டாங்க. இப்போ தனியா வெளியே போய் சாப்பிடலான்ட்டு சொல்றா. அவங்க எல்லாரும் தனியா போயிருக்காங்க. ஏன் இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிடுறா? ஒன்றும் புரிய மாட்டேங்குது. கல்யாணத்துக்கு அப்புறமும் இப்படியே இருந்தாலும் ரொம்ப கஷ்டமாயிடும். இவகிட்ட சொல்லி புரிய வைக்கலான்ட்டு தான் வெளியே கூட்டிட்டு வந்தது. இங்கே வந்து உன் பரோட்டா வேணும் அப்படி இப்படிங்கிறா. பரோட்டா கடையில் இருக்காதுன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கா. ஏன் இவ்வளோ அடமெண்டா இருக்கா? இவ வளர்த்த விதமே அப்படியா என்னன்னு தெரியலையே. இல்லை நம்ம கிட்ட தான் இப்படி நடந்துக்கிடுறாளா? என்னாச்சு கார்த்திக்? ஒரு நிமிஷம் சக்தி, நான் போய் அவங்க கிட்ட கேட்டுட்டு வர்றேன். சீக்கிரமா. என்ன இவரு எனக்கு சப்போர்ட் பண்ணாம ரெஸ்டாரண்ட்ல உள்ளவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு? ஷோ, ஒரு பரோட்டா கேட்டது குத்தமா? கடையில் இருக்கா இல்லையான்னு கேட்கறதுக்கு முன்னாடி என்கிட்ட வந்து ஆன்சர் பண்றாரு. ஏன் தான் இப்படி இருக்காரோ தெரியல. பூமாரி, நீங்க கொஞ்சம் இங்க வாங்க. இங்க ஒரு இடம் காலியா தான் இருக்கு. இங்க வந்து நீங்க உட்காந்து சாப்பிடுங்க. நாங்க பசங்க எல்லாரும் அந்த பக்கம் உட்காந்து கொடுறோம். ஓகே ஓகே, நான் உட்காந்துக்கறேன், நீங்க போங்க. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. சாரி ப்ரோ, இது உங்க பிளேஸா? சாரி சாரி. ஐயோ, இவர் மூஞ்சிலே முழிக்கிற மாதிரி ஆயிடுச்சே. இப்படின்னு தெரிஞ்சிருந்தா இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கே வந்தே இருக்க மாட்டேனே. ஆமாங்க, தள்ளுங்க கொஞ்சம். இவளா? இவ என்ன இவன் கூட ஊர் சுத்திட்டு இருக்கா? பூமாரி, என்னாச்சு? ஏன் அங்கே நிக்கீங்க? வாங்க. நீங்க போங்க, நான் வர்றேன். சீக்கிரம், வேற ஏதாவது இடம் இருக்கான்னு பாப்போம், வாங்க. என்ன இவரு ஏதோ ஒரு பொண்ணு கூட உட்கார்ந்துருக்காரு. என்ன மனசனோ தெரியல. என்ன இவ யாரோடையும் வந்திருக்கா ரெஸ்டாரண்ட்டுக்கு? யாரா இருக்கும்? என்ன இவ இப்படி இருக்கா? டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் இப்படி வேற அலைய ஆரம்பிச்சிட்டாளா? என்ன பொண்ணோ தெரியல. இவ பார்த்தாலே எரிச்சலா இருக்கு. என்னாச்சுங்க, கேட்டிங்களா? கொத்து பரோட்டா இருக்கா என்னவா? சக்தி, பரோட்டாலாம் கிடைக்காதான். ஃப்ரைட் ரைஸ் கொண்டு வர சொல்லியிருக்கேன். என்னது, ஃப்ரைட் ரைஸா? யாரை கேட்டு கொண்டு வர சொன்னீங்க? அதான் கிடைக்கலன்னு சொல்றேன்ல. கிடைக்காத பட்சத்துல அப்படிதான் செய்ய முடியும். அதுக்கு என்கிட்ட கேட்டிருக்கணும். கேட்காம எப்படி நீங்க ஆர்டர் பண்ணலாம்? என்ன சக்தி உளர்ற? கடையில இல்லைங்கிறாங்க, வேற என்ன பண்ண சொல்ற? அப்போ நீங்க வந்து என்கிட்ட கேட்டிருக்கணும். இல்ல, என்ன ஆர்டர் பண்ணான்ட்டு என்கிட்ட கேட்டிருக்கணும். அதுக்கு முன்னாடி நீங்க எப்படி பண்ணலாம்? சரி, இப்ப என்ன பண்ண சொல்ற? பண்ணியாச்சு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு பரோட்டா தான் வேணும். ஏய் கிறுக்கு, ஏய் சக்தி நில்லு. ஐயோ, இன்னைக்குன்னு பார்த்து ஏன் தான் இப்படியெல்லாம் நடக்குதோ எனக்கு தெரிய மாட்டேங்குது. சா, ஒரு நல்ல விஷயத்துக்காண்டி வெளியே வந்தோம், எப்படி எல்லாம் தான் நடக்குது. இவ வேற இப்ப கோவப்பட்டுட்டு போறா. என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. பூமாரி வேற யார் கூடயோ போனா. யாரா இருக்கும் அது? அதான் பெரிய யோசனையா இருக்க. யாரா இருக்கும்? ஒருவேளை பாய் ஃப்ரெண்டா இருக்குமோ? அவ அப்படிப்பட்ட பொண்ணெல்லாம் கிடையாதே. வேற யாரா இருக்கும்? ஃப்ரெண்டா இருக்குமோ? இவளுக்கு எப்படி ஃப்ரெண்டெல்லாம் கிடைச்சிது? அதுவும் பாய் ஃப்ரெண்டு. அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே. என்ன பண்றா இவங்க? எப்பவும் அக்கா தங்கச்சி யார் கூடயா தானே சுத்திட்டு இருப்பா. இன்னைக்கு ஏன் இவன் இந்த பையன் கூட வந்திருக்கா? ஐயோ, பெரிய குழப்படியா இருக்க. யாரா இருக்கும் அந்த பையன்? யாரா இருக்கும்? யாரா இருக்கும்? ஒரு பொண்ணு எஞ்சி கோவப்பட்டு போறா, வந்து சமாதானப்படுத்தணும்னு கூட கிடையாதுல்ல? ஏய் சக்தி, சாரி. எதுக்கு நீ கோவப்பட்டு போற? ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. கடையில இல்லைங்கிறாங்க, நான் என்ன பண்ண முடியும்? கொஞ்சம் யோசி, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போ. இங்க பாருங்க, நான் அட்ஜஸ்ட் எல்லாம் பண்ணி போகவே மாட்டேன். அது என்னோட குணமே கிடையாது. ஏன் சக்தி இப்படி புரிஞ்சுக்காம பேசுற? ஏற்கனவே எனக்கு ஹெட்டேக்கா இருக்கு. இருந்தா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஓஹோ, ஹெட்டேங்குங்கிறதே என்னதான் நீங்க சொல்றீங்களா? நல்லா புரியுது. கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க இப்படி எல்லாம் பண்றீங்க. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் ரொம்ப கஷ்டம்தான். இதுக்கு தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கல்யாணம் இப்படி ஆயிடுச்சு போல. சக்தி, ஸ்டாப் இட். என்ன கோவம்லாம் வருது ரொம்ப? என்ன பேசிட்டு இருக்க நீ? நம்ம எதுக்காக வெளியே வந்தோம்? அதை மறந்துட்டியா? இங்க பாரு, என் பழைய வாழ்க்கையை இழுக்காதுன்ட்டு உன்கிட்ட சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. திருப்பியும் அதை பத்தி பேசுற? ஆமா, நீங்க ஒழுங்கா இருந்திருந்தனா உங்களுக்கு முதல் கல்யாணமே நல்லா இருந்திருக்கும். நீங்க ஒழுங்கு இல்லைன்னு போய் தான் இப்படி ஆயிருக்கு. இப்போ செகண்ட் மேரேஜ் பண்ணணும்னு உங்க அம்மா ஒத்த கால நின்னாங்க. அதனால நானும் சரின்ட்டேன். இங்க வந்து பார்த்தோம்னா நீ எங்க கிட்ட நடந்துக்கிற முறையே சரியில்லையே. ஒழுங்கா நடந்துக்கோங்க, புரியுதா? ஏன் சக்தி இப்படி எல்லாம் பேசுற? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நானே ஏற்கனவே ரொம்ப நொந்து போயிருக்கேன். இதுல நீயும் இந்த மாதிரி பேசாத.
அப்போ நீங்கள் ஒழுங்காக நடந்துக்கிடணும். நான் என்ன கேட்டனோ அதை வாங்கி கொடுக்கணும். உங்கள் இஷ்டத்துக்கு ஏதோ ஆர்டர் பண்ணியிருக்கீங்க, அதெல்லாம் என்னால் சாப்பிட முடியாது, புரியுதா? இப்போவே நம்ம கிளம்புறோம். எந்த கடையில் பரோட்டா இருக்கோ அந்த கடையில் நீங்கள் எனக்கு வாங்கி தர்றீங்க, அவ்வளோதான். அதெல்லாம் முடியாது. தேவனா நீயே போய் வாங்கிக்கோ. சும்மா ஒருத்தி என்னன்னா யாரு கூட போறானே தெரிய மாட்டேங்குது, இன்னொருத்தி என்னன்னா இப்படி டார்ச்சர் பண்றா என்ன. பேசாம வீட்டுக்கே போக வேண்டியதான். என்ன இவர் எங்கே போகிறாரு? ஒருவேளை வேறு ஏதாவது கடையில் பரோட்டா இருக்கான்ட்டு பார்க்க போகிறாரோ? இருக்கும். நம்ம பேசாமல் இங்கே வெயிட் பண்ணுவோம். என்ன மனுஷன் இவர், இப்படி கோவம் வருது இவருக்கு? இந்த கோவம்லாம் இந்த சக்தி கிட்ட செல்லாது. ஒழுங்காக இருக்கிறதா இருந்தால் ஒய்ஃபாக இருப்பேன், இல்லைன்னா அடிதடி தான். எதுக்கு தான் இப்படியெல்லாம் கோவப்படுறாரோ தெரியல. கல்யாணம் நடந்தோம்னா நடந்துச்சுன்னு சொல்ல தான் செய்வோம், அதுக்காண்டி இவ்வளோ கோவப்படணுமா? ஒரு பரோட்டா வாங்க சொன்னேன், அதுக்கு என்ன பாடு. ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணியிருக்காராம். ஃப்ரைட் ரைஸ் இவர்கிட்ட யார் கேட்டா? ஃப்ரைட் ரைஸு எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதான் நான் சாப்பிட முடியும். இவர் இஷ்டத்துக்கு நான் சாப்பிட முடியுமா? இவர் மட்டும் அவர் முதல் ஒய்ஃபு படிக்கலன்னு சொல்லிட்டு வேண்டான்ட்டுறாரு. அவர் இஷ்டத்துக்கு தானே அவர் முடிவெடுக்கிறாரு. நம்ம இஷ்டத்துக்கு நம்ம முடிவெடுத்தா என்னவா? சும்மா வந்துட்டாரு. இனிமே இப்படி என்கிட்ட கோவப்படட்டுமே, அப்புறம் இருக்கு. என்ன போன ஆளை காணோம்? ஒருவேளை அப்படியே வெளியே போயிட்டாரோ என்னன்னு தெரியலையே. ஐயையோ, இவர்கிட்ட தேவையில்லாமல் வாயை கொடுத்துட்டோம் போலையே. விட்டுட்டு போயிட்டாருன்னா எப்படி நான் வீட்டுக்கு போகிறது? நல்ல வேளை பர்ஸில் கொஞ்சம் காசு வச்சுருக்கேன். டெக்ஸி ஏதாவது பிடிச்சி போகலாம். சரி, நம்ம ஏதாவது ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு போவோம். அவர் போனால் போகட்டும். இருக்கிற பசியில் பரோட்டாவாச்சு ஏதாவது ஒன்று வயதை நிறைச்சா சரிதான். ஹாய், இங்கே இவங்க வேற கரெக்டாக வந்து ஆர்டர் எடுக்க மாட்டாங்க. நம்மளை உயிரை வாங்குறதுக்குன்னே எல்லாம் வந்துங்க. என்ன மேடம் வேணும்? ஆமாம், அதெல்லாம் இருக்கட்டும். என்ன ட்ரெஸ் இது? இது எங்களோட யூனிஃபார்ம். அது சரி. என்ன இருக்குது சாப்பிட? நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், அப்புறம் ஃப்ரைட் சிக்கன் எல்லாம் இருக்கு மேடம். உங்களுக்கு என்ன வேணும்? பிரியாணி இருக்கா? இருக்கு மேடம். சிக்கன், மட்டன். அதை முதல்ல சொல்ல வேண்டினே, மற்றது எல்லாத்தையும் அடிக்கிட்டு வர்றேன். போய் ஒரு சிக்கன் பிரியாணி எடுத்துட்டு வா. ஓகே மேடம். வேற ஏதாவது வேணுமா? வேற ஏதாச்சும்னா? ஸ்வீட் ஏதாவது வேணுமா, இல்லை கூல் ட்ரிங்க்ஸ்? ஸ்வீட் என்ன இருக்கு? குலாப் ஜாமுன் இருக்கு, பிரெட் ஹல்வா. குலாப் ஜாமுன் எடுத்துட்டு வா, 2 பீஸ். ஓகே மேடம். லேட் பண்ணிடாத, சீக்கிரம் எடுத்துட்டு வா, கொலை பசியில் இருக்கேன். யார் போனால் என்ன, நமக்கு வயிறு பசிக்குது. சாப்பாடு தான்ப்பா ஃபஸ்ட்டு முக்கியம். சும்மா இவங்க கோவப்பட்டு போவாங்க, அதுக்காக நம்ம சாப்பிடாம இடத்த காலி பண்ண முடியுமா? ஒரு அடி கூட என்னால் எடுத்து வைக்க முடியாது சாப்பிடாம. பிரியாணியை ஒரு பிடி பிடிச்சிட்டு அப்புறம் போய் அவரை ஒரு பிடி பிடிக்கலாம். என்னை எப்படி விட்டுட்டு போகலான்ட்டு இருக்கு இன்னைக்கு கார்த்திக் உனக்கு. இவரை நிறைய சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குது நம்ம இஷ்டப்படி. எல்லாமே அவர் இஷ்டப்படி நடத்தணும்னு நினைக்கிறாரு. அதெல்லாம் இனி நடக்காது. கல்யாணத்துக்கு அப்புறம் சுத்தமாக நடக்காது. நம்ம இஷ்டப்படி தான் இவங்க நடந்தாகணும். அவங்க அம்மாவை தனியாக விட்டுட்டு வந்தது அவருக்கு ரொம்ப கோவம். அம்மாவை என்ன தனியாக விட்டுட்டு வந்தேன், எங்கள் அம்மா கூட தான் இருக்காங்க, அதுக்காக எல்லாரையும் கூப்பிட்டே அலைய முடியுமா? ஒரு கப்பிள்ஸாக தனியாக போய் ஒரு சாப்பாடு சாப்பிடலான்னு நினச்சேன், அது ஒரு குத்தமா? வந்த இடத்துல இப்படி ஆயிடுச்சு, நினச்சி கூட பார்க்கல. என்ன பண்ணுறது? இவன் வேற பிரியாணி எடுத்துகிட்டு வரானா, பிரியாணி செய்ய போயிருக்கானான்னு தெரியல, இவ்வளோ லேட் ஆக்கிட்டு இருக்கான்.